අමාරුයි. මහින්ද සුළඟක් වෙන්නත් පුළුවන්, වෙන සුළඟක් වෙන්නත් පුළුවන්. ඔබතුමාට එහෙම දැනෙනවද? මට නම් දැනෙනවා. அடுத்தடுத்து தொடர்ச்சியா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய கருத்துக்களும் அவர் தொடர்பான செய்திகளும் தான் தொடர்ச்சியா வந்து கொண்டிருக்கு. அதுதான் எல்லா செய்திகளுடைய முதன்மை செய்தியாகவும் இருக்கு. நேற்று சிங்கள மொழி அதாவது ஹிரு தொலைக்காட்சி அவருடைய நேரடியான ஒரு நேர்காணலை கண்டிருந்தாங்க. இதுல நிறைய விஷயங்கள் அவர் அதுல பேசியிருந்தாரு. அதுல மிக மிக முக்கியமா பேசப்பட்ட விஷயங்கள் தான் இன்றைய நாள்ல பெரிய அளவா எல்லா செய்திகளையும் முதன்மையான செய்திகளாக இருக்கு. அப்படி என்னதான் பேசியிருக்காரு அப்படின்றத நாங்க பார்க்க போறோம். அதோட இன்று நடைபெற்றிருக்கிற மிக முக்கியமான செய்திகளை சுருக்கமா பார்க்க போறோம். லண்டன்ல இருந்து யூரோப்புக்கு வருகின்ற அக்டோபர் மாதம் ஹாஃப் டேர்ம் ஹாலிடேஸை முன்னிட்டு கௌரி டூர்ஸ் 25ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை ஒரு அழகான சுற்றுலாவை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இதுல பிரான்ஸ்ல இருக்கிற லூட்ஸ் மாதா தேவாலயத்துக்கான பயணம், டிஸ்னிலாண்ட், ஐஃபில் டவர், பாரிஸ்ல இருக்கிற அழகான ரிவர் குரூஸ் ஆகியவற்றை நேரில் சென்று பார்வையிடுறதுக்காக ஹாஃப் டேர்ம் ஹாலிடேஸை முன்னிட்டு இந்த சுற்றுலா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. தங்குமிடமாக 4 நட்சத்திர ஹோட்டல், உணவு, போக்குவரத்து வசதி என்று எல்லா வசதிகளும் இந்த பேக்கேஜில் உள்ளடக்கப்பட்டிருக்கு. ஒருவருக்கு 435 பவுண்ட்ஸ் மட்டுமே. மேலதிக தகவல்களை நீங்க அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தா திரையில தேர்ற இந்த இலக்கத்துக்கு அழைத்து தெரிந்து கொள்ளலாம். இணையதளம் gauritours.com. கௌரி டூர்ஸ் இந்த துறையில 18 வருட காலம் அனுபவம் பெற்றவங்க. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை ஹிரு தொலைக்காட்சி ஒரு நேர்காணலை கண்டிருந்தாங்க. இதுல நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. இந்த கேள்விகளுக்கு எல்லாமே பதிலளிச்சிருந்தார். இதுல குறிப்பா அரசாங்கம் இப்ப நடக்கிற நடவடிக்கைகள் எல்லாமே பழைய அரசியல்வாதிகளை பழிவாங்குற நடவடிக்கை இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை மீண்டும் அவர் முன் வச்சிருந்தாரு. இது சில இடங்கள்ல அரசாங்கத்துக்கு பார்க்கறதுக்கு சரியா இருக்கும், ஆனா எங்களுக்கு இது பார்க்க பிழையா இருக்கு அப்படின்னு மாதிரி கருத்து சொல்லியிருந்தாரு. இதுல இன்னும் ஒரு முக்கியமான கேள்விதான் அதிகமா பேசப்பட்ட கேள்வி. உங்களுடைய அரசியல் பயணம் எப்படி இருக்க போகுது, மீண்டும் ஒரு தடவை மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய அலை வருமா அப்படின்ற கேள்விக்கு அவர் அதுக்கு சொன்ன பதில் අමාරුයි. මහින්ද සුළඟක් වෙන්නත් පුළුවන්, වෙන සුළඟක් වෙන්නත් පුළුවන්. ඔබතුමාට එහෙම දැනෙනවද? මට නම් දැනෙනවා. வரலாம், வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு. இல்லாட்டி இன்னும் ஒருத்தருடைய அலையும் வரலாம். எது வேணாலும் அரசியல்ல நடக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவருடைய பதில் இருந்தது. இது ஒரு சொல்லும் பட்டும் படாத மாதிரி, சொல்லும் சொல்லாத மாதிரியான ஒரு செயலாக இருந்தாலும் அரசியல் ரீதியாக இப்பொழுது பலதரப்பட்ட நகர்வுகள் நடத்தப்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது வருகின்ற தேர்தலில் ஒரு பெரிய ஒரு அலையை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு எதிர்க்கட்சிகள் தயாராகி கொண்டிருக்காங்க. இது எல்லாருமே சேர்ந்து செய்யறாங்களா இல்ல இது தனித்தனியா செய்யப்படுதா அப்படின்றதை தாண்டி ஒரு முக்கியமான ஒருவரை அடுத்த பொது தேர்தலில் அல்லது அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்குறதுக்கு எதிர்க்கட்சிகள் முயற்சி செய்யறாங்க. இதுல மஹிந்த ராஜபக்ஷ பக்கமாகவும் பலதரப்பட்ட விஷயங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அது நாமல் ராஜபக்ஷவாக இருக்க வாய்ப்புகளும் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இது பலதரப்பட்ட விஷயங்கள் இப்பொழுது தீர்மானிக்கிறதுக்காக பேச்சுவார்த்தைகளாக நடந்து கொண்டிருக்கிறது. அதிகளவான அரசியல் பிரமுகர்கள் இப்பொழுது தங்காலையில சந்திப்புகளை மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, யுத்தம் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டா, இப்போதைக்கு இருக்க வாய்ப்பு இல்லை, ஆனா வரலாம். අපේ රටේ නැවත යුද්ධයක් ඇති වෙයිද? මං හිතන්නේ දැනට යන්නත් බෑ ඉතින්. வரலாம், வராது அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு மாதிரியும் பதில் சொல்லியிருந்தார். எனவே இந்த மாதிரி கேள்விகள் அவரோட கேட்கப்பட்டது. இந்த கேள்விகளுக்கு அவர் பதில் வழங்கியிருக்காரு. நேரடியா ஒரு தொலைக்காட்சிக்கு அவர் இந்த வீட்டில இருந்து வெளியில போனதுக்கு பிறகு கொடுத்த ஒரு நேர்காணலாக இது அமைந்திருந்தது. கட்டுநாயக்க விமான நிலையத்துல இன்றைக்கு 21 கோடி ரூபாய் பெறுமதியான தங்க பிஸ்கட்டுகளை கைப்பற்றி இருக்கிறாங்க சுங்க அதிகாரிகள். இது என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, விமான நிலைய பணி ஊழியர் ஒருவர் இன்று காலை 6:45 மணி அளவில் அதாவது ஊழியர்கள் வெளியேற அந்த கேட்டால வெளியேறி கொண்டிருக்கும் போது பாதுகாப்பு பரிசோதனைகள் உட்படுத்தப்பட்ட போது அவர் அவருடைய கால் சாக்ஸுக்குள்ள மறைத்து வைக்கப்பட்ட தங்க பிஸ்கட்டுகள் 21 கோடி ரூபாய் பெறுமதியான தங்க பிஸ்கட்டுகள் கைப்பற்றப்பட்டு கிட்டத்தட்ட 5 கிலோ முதல் 6 கிலோ அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. எப்படி கொண்டு வந்தாங்க? குட்டி குட்டியா சின்ன சின்ன பிஸ்கட்டை அது சாக்ஸுக்குள்ள வச்சு அப்படி அந்த மாதிரி ஏதோ வகையில் அவர் கொண்டு வந்திருக்காரு. இந்த பெறுமதி அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பெறுமதியாக பார்க்கப்படுது. பாருங்க எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் கடைசியா அந்த கேட்டை விட்டு வெளியேற நேரத்தில் மட்டும் தற்செயலா பரிசோதனை செஞ்ச போதுதான் இந்த தங்க பிஸ்கட்டுகள் கைப்பற்றப்பட்டிருக்கு. அந்த ஏர்போர்ட் எந்த நாட்டில இருந்து வந்தாரோ அந்த ஏர்போர்ட் மூலம் வந்திருக்காரு. அதுக்கு பிறகு அந்த ஸ்கேன் இவ்வளவு விஷயங்கள்லாம் தாண்டி நம்ம ஏர்போர்ட்ல இருந்து அந்த போகிற அந்த எல்லைக்கூட தாண்டுற அந்த இடத்துல வச்சு
இவர் செக் பண்ணப்பட்டு பிடிபட்டிருக்காரு. இது ஒரு பெரிய தொகை, கைப்பற்றப்பட்ட தங்கங்கள்ல பெரிய தொகை அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. கடந்த வாரம் மித்தனிய நோரேலியாவில் ஒரு போதைப் பொருள் செய்யறதுக்கான ஃபேக்டரி ஒன்று, தொழிற்சாலை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டு அங்கு ரசாயனங்கள் கொண்டு வரப்பட்டு புதைக்கப்பட்டு அது எடுக்கப்பட்டது. இப்ப அது பரிசோதனைக்காக அந்த நேரத்தில் அனுப்பியிருந்தாங்க. அதில் எடுக்கப்பட்ட 20ல் அந்த நேரமே 3 உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. இது போதைப் பொருளுக்கு பயன்படுத்தப்படுகின்ற ரசாயனங்கள் அப்படின்னு சொல்லி, மற்றதெல்லாமே பரிசோதனைக்கு அனுப்பியிருந்தாங்க. இன்றைய நாளில் அதனுடைய முடிவு வந்திருக்கு. அந்த 17மே போதைப் பொருட்களுக்கு பயன்படுத்துகிற ரசாயனங்கள் அப்படின்றது உறுதிப்படுத்தப்பட்டிருக்குன்னா பாருங்க, எல்லாமே கிட்டத்தட்ட கண்டெடுக்கப்பட்ட எல்லாமே போதைப் பொருட்களுக்கு பயன்படுத்தப்படுகிற ரசாயனங்கள் தான். கிட்டத்தட்ட 50,000 கிலோகிராம் போதைப்பொருள் போதைப்பொருள் தயாரிப்பதற்காக பயன்படுத்துகிற ரசாயனங்களை கொண்டு அங்கே புதைச்சி வச்சிருக்காங்க. 2 கண்டெய்னர்கள் முழுமையாக அங்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்டெய்னர்கள் எல்லாம் ஹாபர்ல இருந்து அந்த நூரலியாவுக்கு மித்தனியாவுக்கு கொண்டு போற அந்த பாதையில கொண்டு போகப்படும் போது வீடியோ காட்சிகள் துபாயில் இந்தோனேஷியாவிலிருந்து கைது செய்யப்பட்டு கொண்டு வந்தாங்க தானே அந்த பாதாள குறிப்பினர், அவங்களுக்கு அனுப்பப்பட்ட வீடியோக்களும் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா பாருங்க எந்த அளவுக்கு லைவ்ல இருந்திருக்காங்க. லைவ் டெலிகாஸ்ட்ல இருந்து தான் கொண்டு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு மிக நுட்பமா, மிக லாபகரமா இவ்வளவு பெரிய விஷயத்த ஒரு வீதியால நம்ம போற வாணிக்க வீதியால ஒரு கண்டெய்னர்ல 50,000 அதாவது கிலோகிராம் உள்ள ரசாயனங்களை கொண்டு போயிருக்காங்க. பெரிய அளவா இது பார்க்கப்படுது. இலங்கையை பொறுத்தவரை இன்னும் பல விஷயங்கள் தேடப்படுது. இது தொடர்பான ரசாயனங்கள் வேறு எங்கும் இருக்குதா, இது தொடர்பான விஷயங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றதா அப்படின்றது மிக மிக துரிதமான விசாரணைகளாக நடந்து வருவதாக சொல்லப்படுது. பிரதமர் இன்றைய நாள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஜனாதிபதி நிதியம் இப்போதான் முழுமையா 100க்கு 100% மக்களுக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி. கடந்த கால அரசாங்கங்கள் கொஞ்சமாக தான் மக்களுக்கு பயன்படுத்தினாங்க. அரசியல் தேவைகளுக்காகவும் அரசியல் நண்பர்களுக்காகவும் அவங்களுக்காகவும் தான் ஜனாதிபதி நிதியத்தை பயன்படுத்தினாங்க. ஆனால் இப்போ ஜனாதிபதி நிதியம் 100க்கு 100% மக்களுக்காக மாத்திரம் பயன்படுத்தப்படுது அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காங்க. பிரதமர் இன்றைய நாளில் ஒரு சந்திப்பின் போது உரையாற்றும் போது இந்த விஷயத்தை வெளியே கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டங்கள் மாகாணங்களில் ஜனாதிபதி நிதியத்தை அணுகக்கூடிய அலுவலகங்கள் பிரதேச செயலகங்கள் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கு. எனவே இது ஒரு மிக இலகுவாக மக்கள் அதை நெருங்கக்கூடிய வகையிலும் இப்பொழுது கொண்டு வரப்பட்டிருப்பது மக்களுக்கு இன்னும் அதிகமான தேவைகளையும் அதன் மூலமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்வதற்காகவே இது அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது 100% அது மக்களுக்காகவே சேவை செய்ய ஆரம்பித்திருக்கிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த ஜனாதிபதி நிதியத்துக்கு வழங்கப்படுகின்ற நிதிகள் எல்லாமே அரசாங்கத்தின் வருமானம், அதோட சேர்த்து லொட்ரி, அதாவது இந்த அல்சிலாப சீட்டுகள், இதன் மூலமாக வருகின்ற வருமானங்கள், இவையில் தான் அதிகமாக ஜனாதிபதி நிதியத்துக்காக பயன்படுத்தப்படுது. எனவே இது முழுமையாக இப்பொழுது மக்களுக்கு போய் சேர்றது அப்படின்றது ஒரு நல்ல விஷயமாகத்தான் இருக்கு. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் போல பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.